சின்னதாக ஒரு குறு தொழில் பண்ணணும், அவங்களும் வந்துட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு முனைப்பு எடுத்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு திருப்பூர் மாவட்டம். ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு 300 கிலோமீட்டர் என்னுடைய ஊருக்கும் இங்கேயுமே நான் காரில் ட்ராவல் பண்ணி இந்த 2 நாள் கிளாஸ் கற்றுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் மௌடி சங்கர். நான் வந்து வங்கி மேலாளராக இருந்தேன்னா ஒரு தொழில் முனைவோராக ஆயிருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் எங்களுடைய சத்துமாவை வந்து ஒரு ப்ராடக்டாக எடுத்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம். படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு 60 ப்ராடக்ட் வளர்ந்துருக்கிறேன். என்கிட்ட வந்துட்டு ஒரு 7 பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க. என்னுடைய நிறுவனத்தின் பேர் நிகழ்மகிழ். நிகழ்கால இயற்கை உணவால் எதிர்கால வாழ்க்கையை மகிழ்காலமாக மாற்றுங்கள்னு சொல்லிட்டு என்னுடைய நிறுவனத்தை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 7 பெண்களுக்கு வந்துட்டு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப மனநிறைவாக இருக்குது. ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்டில் வந்துட்டு எல்லா வகையான கேட்டகரியிலையும் நாங்கள் ப்ராடக்ட் வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து பீட்ரூட் மால்ட்டு, செவ்வாழை மால்ட்டு, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டாக நம்ம தான் ஆல் ஓவர் அஜல் கற்றாழையில் வந்து மால்ட்டு கொண்டு வந்திருக்கிறோம். மால்ட்டுங்கிறது என்னென்னா பாலில், தண்ணியில், தேங்காய் பாலில் வந்துட்டு கலந்து அப்படியே குழந்தைகள் 8 மாத குழந்தைலேருந்து யார் வேணாலும் குடிக்கலாம். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் மக்களுக்கு வந்துட்டு ரத்த சோகை அதிகமாக இருக்குது. அதற்கு வந்து நாங்கள் கொடுக்குற பீட்ரூட் மால்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். இது போக வந்து நாங்கள் ஐயா வந்து பாரம்பரிய அரிசியை வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப மனநிறைவாக இருக்குது. ஏன்னா நான் கூட அவர்கிட்ட தேர்ந்தெடுத்து வாங்கிப்பேன். நாங்கள் வந்து 120 பாரம்பரிய அரிசிகளை ஸ்டடி பண்ணி ஒரு 40 அரிசியாக கொண்டு வந்து ஒரு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பேரே வந்து முப்பாட்டன் கஞ்சி, பாட்டன் கஞ்சி. நம்ம பாட்டன்லாம் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அந்த ஆரோக்கியத்தை திருப்பி கொடுக்கணும்னு அந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறோம். இது போக மசாலா ப்ராடக்ட் இருக்குது, புட்டு மாவு இருக்குது, இடியாப்ப மாவு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு காலையில் நீங்கள் பல்லு துளக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே நிகழ்மகிழில் இருக்குது. 1% கலப்படம் இல்லாமல் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி மக்களுக்கு என்னுடைய மக்கள் வந்துட்டு நான் கஸ்டமராகவே அவங்க வந்து நினைக்கிறது இல்லை, நிகழ்மகிழ் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா அவங்களால தான் நான் படிப்படியாக வளர்ந்துருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இங்கே கற்றுக்கிட்டு போயிட்டு ஜஸ்ட் இதை ஒரு பேப்பராக தூக்கி போட்டு கடந்து போகாமல் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு பொருள் இப்போ என்ன பெரிய ஆளாக இங்கே வந்து பேசுகிறான்லாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்களும் அடுத்த கட்டமாக வளர்ந்து நீங்கள் வந்து ஒருத்தர் ஆரம்பித்து நானே என் மனைவி மட்டுமே ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 7 பெண்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்குறோம். என்னோடய எய்ம் வந்து ஒரு 500 ப்ராடக்ட்டு, இன்றைக்கி தான் ஒரு 60 ப்ராடக்ட் வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோஸ்டாக்கில் வந்து நான் பேசியிருக்கேன். நேரம் இருக்கும்போது ஜோஸ்டாக்கில் பாருங்கள். அதில் வந்து நான் 20 ப்ராடக்ட் இருந்தேன். இன்றைக்கி 1.5 வருஷ காலத்தில் நாங்கள் இப்போ 60 ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து ஊறுகாய் லான்ச் பண்ண போகிறோம். ஊறுகாய் வந்துட்டு நம்ம எடுத்தோம், ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னா செஞ்ச உடனே நம்ம மக்களுக்கு டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நாம சாப்பிட்டு பார்க்கணும், நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பார்க்கணும், ப்ளஸ் வந்து நம்மளை சார்ந்த நண்பர்கள் வட்டத்தில் கொடுத்து பார்க்கணும். அதிலிருந்து நிறைகுறைகள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மேடம் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து ஹார்ட்னஸாக கொடுக்குறாங்க. ஒரு பொருள் வந்துட்டு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பக்க விளைவு இல்லாத நம்ம எப்படி இவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த முறையில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறலாம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. இங்கே வந்து ப்ராடக்ட்டு கொண்டாந்து காட்டலான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி கொரியர் அனுப்ப சொல்லிட்டேன். நாளைக்கு என்னுடைய 60 ப்ராடக்ட்டுக்கு கொரியர் வந்துடும். ஜஸ்ட்டு சாம்பிள் காட்டுறேன். நாங்கள் வந்துட்டு ஒரு 5000 ரூபா இருந்ததுன்னா 5000 ரூபாய்க்கு நாங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். என்னுடைய நோக்கம் வந்து நல்லதை 4 பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் வந்து என்னால் பணம்லாம் கட்ட முடியாது. நான் ஜஸ்ட்டு ஒரு விற்பனை பண்ணுறேன்னா எங்கள் தயாரிப்பை வந்து தாராளமாக நீங்கள் ஆர்டர் எடுத்து கொடுத்தாலும் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் வெளிநாடு வரைக்கும் கொரியர் பண்ணுறோம். லண்டன், ஜப்பான் எல்லா பக்கமே நான் ஆல் ஓவர் அதர் கண்ட்ரி வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் வந்துட்டு உள்ளூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் நாங்கள் கொரியர் சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். டோர் டெலிவரி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்களுடைய தயாரிப்புக்கு ஒரு சின்ன ஆதரவு கொடுங்க. நன்றி.